இந்த கோஸ்ட் பாஸ் ஹாஸ்பிடலுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வந்தனால தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. அம்மா பண்ணு மேலையே பேய் பாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல உட்கார்ந்து என்ன ஈ படமாமா பார்த்துட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்து. ஹாப்பி 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 இன்று முதல் ஹாப்பி 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 நான் பேய் பாட்டு வைக்கவே இல்லையே, யாரு வச்சிருப்பா? கொம்பு வச்ச பூதம், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன் பின்னாடி நின்னு பயமுறுத்தாதன்னு. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி, I am very sorry. பூதம் மாதிரி பயமுறுத்திட்டு சாரி பூரி குப்பை தொட்டி லாரின்னுட்டு. இந்தாங்க முதலாளி, நீங்க கேட்ட டாஸ்க் புக்கை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். வெரி குட். அதான் புக்கை கொடுத்துட்டீல. பேய் பாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ள யாரும் உள்ள நுழையாம வெளியில போய் நின்னு பாதுகாரு போ. ஓகே முதலாளி, போறேன். மனசுல பெரிய காலமாடு நினைப்பு, ஹாரன் அடிச்சுட்டே போறா பாரு. கட்டாதிய சு, அதான் டாஸ்க் கொடுக்க போறேன்ல. அடச்சே, இந்த பேய் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பூனையும் நாயும் இருந்துகிட்டு என்ன அட்டூழியம் பண்ணுதுங்க. நம்ம முதலாளி நம்மள வெளியில அனுப்பிட்டாங்க. ஹலோ பாஸ். பாஸ் பாஸ் நான் சொன்ன அந்த கொம்பு வச்ச பேய் தான் இந்த பேய் பாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸே பாதுகாத்துட்டு இருக்கா. ஆமா ஆமா, அந்த பண்ணு மேலேயே அங்க உட்காந்து பேய் பாஸ் வீட்டுக்கு டாஸ்க் கொடுக்கறா. ஆமா ஆமா. கவலைப்படாதீங்க பாஸ், சந்திரப்பம் கிடைக்கிறப்போ நான் நிச்சயம் உள்ள பூந்துருவேன். உறுதியா சொல்றேன் பாஸ், அந்த கொம்பு வச்ச பேயோட அழிவு என் கையால தான். ஃபைண்ட் த ஓனர் டாஸ்கா? இது என்ன டாஸ்க்? ஓனர் டாஸ்க்? சரி, எந்த டாஸ்கா இருந்தா என்ன, என்னத்தையாச்சும் ஒன்ன போட்டு விடுவோம். வணக்கம், வெல்கம் டு கோஸ்ட் பாஸ் சீசன் 3. இந்த பேய் பாஸ் வீட்டுக்குள்ள மியாவ் மியாவ்னு கத்துற பூனைகளே, அப்புறம் என்று குறைக்கும் வெள்ளை சுண்ணாம்பு அடித்த நாய்களே, இன்று இந்த பேய் பாஸ் வீட்டில் நடக்கவிருக்கும் டாஸ்கின் பெயர் ஃபைண்ட் த ஓனர் டாஸ்க். இந்த ஃபைண்ட் த ஓனர் டாஸ்க் என்னவென்றால், இந்த பேய் பாஸ் வீட்டின் கார்டன் ஏரியாவில் உங்களுடைய ஓனரை போல 4 உருவ பொம்மைகள் உள்ளன. அங்கு கொடுக்கப்பட்டுள்ள 4 உருவ பொம்மைகளுள் ஒரு உருவ பொம்மை மட்டும்தான் உங்களுடைய ஓனரின் குணம் நிறைந்திருக்கும். மீதம் இருக்கும் 3 பொம்மைகளும் பேய்கள் பொம்மைகளாகும். உங்கள் ஓனரின் வளர்ப்பு செல்ல பிராணியான நீங்கள் இருவரும் உங்களின் மோப்ப சக்தி மற்றும் ஓனருடைய குணத்தினை கண்டுபிடித்து சரியான ஓனர் உருவ பொம்மை எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும்.
உங்கள் இருவருடைய தட்டிலும் சில பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் இருவருக்கும் மீனின் முள்ளும் எலும்பு துண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொருட்களினை பயன்படுத்தி உங்களது உண்மையான ஓனர் உருவ பொம்மை யார் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். மேலும் இன்று நடக்கவிருக்கும் பேய் பாஸ் டாஸ்கில் தனது உண்மையான ஓனரை கண்டுபிடிக்கும் செல்ல பிராணிகளுக்கு மிக அற்புதமான பரிசுகள் காத்து கொண்டிருக்கிறது. மேலும் அப்பரிசு பொருட்கள் யாரும் எதிர்பார்க்காத ஆச்சரியமூட்டும் பரிசு பொருட்களாகும். சபா, பள்ளிக்கூடத்துல பிரேயர் சாங் கூட ஒழுங்கா படிக்க மாட்டேன், என்ன போய் பக்கம் பக்கமா படிக்க வச்சுட்டாங்களே. இதுல வேற ஆச்சரியமூட்டும் அபூர்வ பரிசுகள் வேற கொடுக்க போறானுவலா. அப்படி என்ன பரிசு கொடுக்க போவானு? பரிசுன்னு சொல்லிட்டு செல்ல பிராணிக்கு 2 துண்டு கருவாடு பீஸும் ஒரு 4-5 காஞ்சு போன எலும்பு துண்டும் போடுவானுவ. இது பெரிய ஆச்சரியமூற்ற பரிசா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்று நடக்கவிருக்கும் போட்டி வாழ்வா சாவா போட்டி. இப்போட்டியில் தோற்கும் செல்ல பிராணிகள் இந்த பேய் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் செய்யப்படுவார்கள். சரி சரி, மணி அடிச்சுட்டானுங்க, போட்டி ஆரம்பிக்கலாம். உங்க முன்னாடி ஒரு பாட்டில் சுத்திட்டு இருக்குதுல, அந்த பாட்டில் யார காமிக்குதோ அவங்கதான் இந்த போட்டியின் முதல் போட்டியாளர். ஸ்டார்ட் மியூசிக். சீக்கிரமா போ நாய்க்குட்டி, உன்னோட உண்மையான ஓனர் யாருன்னு உன் மோப்ப சக்தியை வச்சு கண்டுபிடி. நாய்க்கு பொதுவா நல்ல மோப்ப சக்தி நிறைய இருக்குன்னு சொல்லுவாவ. அநேகமா இந்த நாய் உண்மையான ஓனர் உருவ பொம்மையை கண்டுபிடிச்சிரும்னு நினைக்கேன். அப்படிதான் நாய்க்குட்டி, உன்னோட உண்மையான ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க முன்னாடி அந்த எலும்பு துண்ட போடு. அப்படிதான், உன்னோட மோப்ப சக்தியை பயன்படுத்து. நான் தான் உன்னோட ஓனர் உருவ பொம்மைன்னு நினைச்சியா? நீ சொன்ன பதில் தப்பு. அச்சச்சோ, நாய் தப்பா பதில் சொல்லிட்டா. அப்படின்னா You are eliminated.
டாஸ்க நிப்பாட்டுறேன்.